எங்கே பார்த்தாலும் கொரோனா கொரோனான்னு கேட்டுட்ருக்கு. ஸோ யாருமே அதை கேட்டு பயப்படாதீங்க. பிகாஸ் நம்ம நாட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னா, வாரத்தில் 2 தடவைனாவது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். அதே மாதிரி மிளகு ரசம் சேர்த்துக்குவோம் இல்லையா? இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறனால கண்டிப்பாக நமக்கு அதிகமாக பரவாது. நமக்கு உள்ளாரவே ஆன்டிபயோட்டிக் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இருக்கும். அதனால் அதிகமாக யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக மற்ற நாடு மாதிரி நம்ம நாட்டில் அதிகமாக பரவாது. அதே மாதிரி நம்ம நாட்டு வெயிலும் அப்படி நல்லா கொளுத்துற வெயிலில் அவ்வளோ சீக்கிரமாக பரவாது. ஸோ எல்லா இடத்துலையும் இது மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் வரும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொரோனா வராது. அதனால் வீட்டில் நம்ம பாட்டி சொன்ன டெய்லி மிளகு ட்ரிங்க்கோ, இந்த மாதிரி எல்லாம் மஞ்சள் போட்டு ட்ரிங்க்கோ, இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குற பலப்படுத்துகிற ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வந்து டெய்லியும் உங்கள் ஃபேமிலியோட குடிச்சிட்டு வாங்க. நானும் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ட்ரிங்க் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் பாட்டிக்கிட்டேயும் கேளுங்க. உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தாரோட எல்லாரோட உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி பலப்படுத்திக்கோங்க. வேறு எந்த நோயும் எங்கேருந்து வந்தாலும், எந்த நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தால் கூட கண்டிப்பாக நம்மளோட ஃபுட் ஐட்டமும் நமக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியும் அதை விரட்டி அடிக்கும். அதனால் கொரோனாவை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். டெங்கு ஃபீவருக்கு நிலவேம்பு பொடியை வராதவங்களுக்கு 3 நாள் கொடுத்தாலே டெங்குவே வராதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லார் கையிலையுமே வீட்டு மருத்துவம் இருக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கான என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணுங்க. வீட்டில் வயசு மூத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஏதாவது இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிளகு ட்ரிங்க்கோ இந்த மாதிரி ட்ரிங்க் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் யார் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ட்ரிங்க்கும் அது மாதிரி தான் என் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னையிலேருந்து நான் இது வரைக்கும் குடிக்காதவங்க கூட இன்னையிலேருந்து நான் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் கொடுங்க. குழந்தைங்க இருந்தால் கூட ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹனி கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் இப்போ நமக்கு கொரோனா வராது. அதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. நான் என்னோட ஆஸ் அ சிஸ்டர் அண்ட் பிரதராக எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கொரோனான்னு நினச்சி பயப்படாதீங்க. குழந்தைங்களுக்கும் பயமுடுத்தாதீங்க. ஸோ வந்து அவங்களும் பயப்படுவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக இருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக்கோங்க. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர நம்மளோட வீட்டு மருத்துவம் ஒரு ட்ரிங்க்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 10 மிளகு, அதாவது ஒரு ஆளுக்கு 10 மிளகு, பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தால் 2 மிளகு, அப்படி கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து இந்த கொளுத்துற வெயிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும், குளிர்ச்சியாக வச்சுக்கும் நம்மளை. அண்ட் வெயில்னால் வர ஃபீவர் இந்த மாதிரி நம்மளை அண்டாமல் அதை பார்த்துக்கும். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து உடம்புல உள்ளார இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் சீர்படுத்துறதுக்கு நம்மளுக்கு டெய்லியும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அண்டு ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ். இவ்வளோ நம்ம போட போகிறதில்ல, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். நான் எவ்வளோ போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு பீஸ் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க. புதினா எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா காம்போடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெந்தயம், புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மிளகை நல்லா நச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சியை தோலை சீவாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கேரட் துருவல் வச்சு ஒரு பாதி, நான் எடுத்துருக்கிறதுல பாதி இஞ்சியை வந்து அதில் வந்து திருவி விடுறேன். அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சீவி விட்டுருங்க. இப்போ பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, லெமனோட சாறை தனியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில். அந்த லெமனோட தோலை அதுக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக மஞ்சளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரிங்க் வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஏன்னா நம்ம நிறைய மஞ்சள் சேர்த்துருக்கோம், நிறைய இஞ்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 3 பேருக்கு இதில் போட்டிருக்கேன்.
இப்படி தான் இருக்கும் நம்மளோட ட்ரிங்க்கு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கொதிக்க விடலாம். இல்லை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் இயர்லி மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே நீங்கள் குடிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்துருக்கனால வயிறு வந்து வெந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா மார்னிங் ஒரு 11 நிறைய பேருக்கு டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். இல்லை மார்னிங் ஒரு 11 ஈவினிங் ஒரு 4 அந்த மாதிரி ஒரு டம்ளர் டெய்லியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் உடம்புல. ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு குடிச்சு பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி நான் வந்து டெய்லியும் இஞ்சி சாறுலாம் சேர்த்துக்குவேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இஞ்சி சாறு நிறைய பேர்த்துக்கு ஏர்லி மார்னிங் குடித்தா ஒத்துக்காது, அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக நான் சொல்கிறேன், விடிய காத்தால தான் குடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கக்கூடாது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க வெது வெதுன்னு வர வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் கூட்டாது, நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு அதையும் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கூட இது, நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ட்ரிங்க் கூட இது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு 1/4 லெமன் சாறு போதும். இதுதான் நம்மளோட ட்ரிங்க்கு. இந்த ட்ரிங்க்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்புல ஒரு 10-15 நாள்லேயே நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக காய்ச்சல் சளியெலாம் எப்போதுமே வராது. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நம்ம வந்து உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்னையிலேருந்துனாவது அதை ஆரம்பிப்போம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 டம்ளர்னாவது கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் ஹனி கொடுத்துருங்க. அவங்களுக்கு வயிற்றில் எதுவும் எரியாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படிலாம் சேர்த்து இது வந்து டேஸ்ட்டே இருக்காது, எப்படி இதை குடிக்கிறது அப்படிலாம் நினச்சி வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா ஒரு வெது வெதுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படியே உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட தயவு செஞ்சு எல்லாத்தையுமே கேட்குறேன், கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சுக்கோங்க. உங்கள் உடம்ப எந்த நோயும் அண்டாமல் பேணி காத்துக்கோங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நமக்கும் எதுவும் வராமல் நம்ம தான் காத்துக்கணும்.